மொழிப்போரில் உறுதியாக இருந்தீங்க, மோடியை வலுவாக எதிர்க்கிறீங்க. மோடியினுடைய காலடியை நக்க வேண்டிய அவசியம் என்ன அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு? அதே திராவிட மண்ணில் இங்கே தமிழ்நாட்டில் அதே படக்குழுவை வச்சு நீங்கள் ஓங்கி பிடிக்க வேண்டியதானே, தூக்கி பிடிக்க வேண்டியது. பார்க்குற இடம்லாம் விசில் வந்து ஊதி ஊதி வந்து டிஸ்டர்ப் அதுக்குள்ளே டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் வருதுல்ல. போதை வந்து இப்போ வலிஞ்சோடிக்கிட்டு இருக்கு. கஞ்சா விற்கிறது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. 24 மணி நேரமும் சாராய கடையில் பிளாக்ல கிடைக்குது, டாஸ்மாக்ல, அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. போகக்கூடிய அக்கா தங்கச்சிங்க கோயிலுக்கு கூட உண்மையாக ஒழுங்காக போக முடியல. அம்மா கூட போன பொண்ணை 2 காவலர்கள் சேர்ந்து அம்மாவை தள்ளி விட்டுட்டு பொண்ணை கொண்டு போய் பாலியல் வன்புணர்வு பண்ணுறான், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த விசில் சத்தம் மக்களை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு இல்லையா? இன்ப நிதியை முதலமைச்சராக ஆக்கிட்டா நான் செத்துருவேன்னு ஒரு ஆள். இதெல்லாம் காமெடியா இல்லையா? தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம் நாங்கள், அப்பான்னு சொல்லுங்கள் நாங்கள், உங்களுடன் ஸ்டாலின் நாங்கள். இப்போ வந்து உங்கள் கனவை சொல்லுங்கன்னு இருக்கிறதுக்கே பதிலை காணும் உங்களுக்கு. போன வருஷம் பொங்கல் தொகுப்பு கொடுக்கறதுக்கு 1000 ரூபா கொடுக்கறதுக்கு வக்கு விதியும் இல்லை உங்கள் ஆட்சியில். இந்த வருஷம் 3000 தூக்கி கொடுத்துட்டீங்க. எங்கே இருந்தது பணம்? அது இந்த 70,000 கோடியை நீங்கள் எப்படி சமாளிக்க போகிறீங்க? எங்கேருந்து வந்தது உங்களுக்கு? ஏது காசு? பல கோடி கட்டி இப்போ வச்சிருக்கக்கூடிய பாலம் ஆற்றுல அடிச்சுக்கிட்டு போகுது. எதிரி யாருன்னு ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்களா? வீட்டுக்கு போகிறதுக்கான நேரம் வந்துருச்சு. உங்களை எல்லாம் தட்டி தூக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள் எல்லாத்தையும் உங்களை ஊதி தள்ளிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இன்னும் பிரியாணியை போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து வெல்லும் பெண்கள் மாநாடு. என்ன வெல்லும் பெண்கள் மாநாடு? அத்தனை பேர் தாலியை அறுத்துக்கிட்டு இருக்கிறது மாநாடு வென்றுமா? செல்லூர் ராஜு அவர்கள் சொல்கிறாங்க டிவிக்கே வெறும் பில். செல்லூர் ராஜுக்கு அறிவு இருக்கா? ஓடுற தண்ணியில் கொண்டு போய் ஏரியில் கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து ஒரு தர்மாக்கோலை விட்ட அறிவு தான் உங்களுக்கு இருக்குது. தலைவர் தளபதியும் தமிழக வெற்றி கழகத்தையும் விமர்சிக்கக்கூடிய அறிவும் ஆற்றலும் என்ன இருக்கு? இந்த 4.5 ஆண்டுகள்ல நீங்க எத்தனை தனிப்பட்ட மக்கள் பிரச்சனைக்காக தன்னிச்சையா வந்து நின்றுட்டீங்க, போராட்டத்தை பண்ணிட்டீங்க. இந்த போதைக்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்துனீங்களா? எங்கேயாவது ஒரு 10 கடை ஏன் கடந்த காலங்களில் நடத்தலையா? இப்ப நடக்கலையா? ஏன் ரெண்டு அரசாங்கம் வாய் மூடிக்கிட்டு இருக்கீங்க? உன் ஆட்சியில் நீ வித்துக்க, என் ஆட்சியில் நான் வித்துக்கன்னு உன் கேமரா தூக்கிட்டு வர முடியுமா? இரவு 10 மணிக்கு அப்புறம் அத்தனை கடைகள்லையும் நான் வாங்கி தரேன். இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க தாவேகா ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வாழ்த்துக்கள். எவ்வளோதான் ஊழல்னு சொன்னாலும் இப்படிலாம் இருக்கிறாங்கன்னு சொன்னாலும் பராசக்தி படம் பார்த்தீங்களா? பார்க்கல. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்தாச்சு. அது காங்கிரஸுக்கு ஒட்டுமொத்தமா ஆப்போசிட்டாங்களா படத்துல அப்படின்னு சொல்லப்படுது. காங்கிரஸை எதிர்த்தும் அதுல கருத்துக்கள் சொல்லப்படுது. ஆனாலும் அதோட கோர் என்னன்னா, மொழி போருக்கு, அதாவது நாங்க வந்து உறுதுணையாக நின்ற கட்சி, மொழிக்காக உயிர் தியாகம் செய்த கட்சி அப்படின்னு ஒரு இயக்கம் அப்படின்னு அவங்க வந்து அது ஒரு கேம்பெயினிங் மாதிரி. ஏன் டெல்லியில போய் அங்க ஷூவை நக்கிக்கிட்டு இருந்தீங்க பொங்கலுக்கு? மொழிப்போர்ல உறுதியா இருந்தீங்க, மோடியை வலுவா எதிர்க்கிறீங்க. மோடியினுடைய காலடியை நக்க வேண்டிய அவசியம் என்ன அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு? அதே திராவிட மண்ணில் இங்கே தமிழ்நாட்டில் அதே படக்குழுவை வச்சு நீங்கள் ஓங்கி பிடிக்க வேண்டியதானே, தூக்கி பிடிக்க வேண்டியதானே? அது என்னது, சரண்டர் தானா அது? எது அவங்க அங்கே போனது? இல்லை, அதுக்கு பேர் என்ன எனக்கு தெரியலையே. சமத்துவ பொங்கலா? இந்த காமெடியெல்லாம் வேற எங்கேயா வச்சுக்கோங்க. என்ன நீங்கள் இதெல்லாம் பேசுகிறது மக்கள் இன்றைக்கி மயங்கிடுவாங்கன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? தாவேகா செயல் வீரர்கள் கூட்டம், நாங்கள் சும்மா அந்த கூட்டத்துக்கு போனோம், எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு. நிறைய விசில் சத்தம். அங்கே போய் உட்காந்து அந்த ஸ்பீச் எல்லாம் கேட்கலாம் அப்படின்னு உட்காந்தா வெறும் விசில் சத்தம் மட்டும்தான் காதில் கேட்குது. அப்போது நிர்வாகிகளோட கூட்டம் தான் அது. அப்போது எல்லாருமே சொல்கிற மாதிரி அந்த அரசியல் கூட்டம் பேசுகிறாங்க, அது பொறுமையாக கேட்கணும், மற்றவங்கள கேட்க விடணும் அப்படிங்கிற அந்த ஒழுங்கு இல்லாமல் இருக்குதா? அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. அவங்க பேசக்கூடியதுக்கு பதிலாக ஆரவாரமாக கை தட்டுறதும் விசில் அடிப்பதும் இயல்பான ஒரு விஷயந்தான் அரசியல் கட்சி கூட்டத்தில். நீங்கள் காசு கொடுத்து கூட்டிகிட்டு போகிற ஆட்கள் அந்த வேலையெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டான். அவன் உணர்வுபூர்வமாக வந்திருக்கிறான், தனக்கு விசில் சின்னம் கிடச்சிருக்குன்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கான். கொண்டாட்டம் இந்த சென்ஸ் வந்து அது வந்து நிறைய பேர் பார்க்குற இடம்லாம் விசில் வந்து ஊதி ஊதி வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் வருதுல்ல. போதை வந்து இப்போ வலிஞ்சோடிக்கிட்டு இருக்கு. கஞ்சா விற்கிறது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. 24 மணி நேரமும் சாராய கடையில் பிளாக்ல கிடைக்குது, டாஸ்மாக்ல, அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. போகக்கூடிய அக்கா தங்கச்சிங்க கோயிலுக்கு கூட உண்மையாக ஒழுங்காக போக முடியல. அம்மா கூட போன பொண்ணை 2 காவலர்கள் சேர்ந்து அம்மாவை தள்ளி விட்டுட்டு பொண்ணை கொண்டு போய் பாலியல் வன்புணர்வு பண்ணுறான், அது பிரச்சனை இல்லை. 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பெண்ணு தன்னுடைய ஆண் நண்பரோட சென்னைக்கு வந்துட்டு திரும்ப போகும்போது அந்த பொண்ணு அந்த பையனை அடித்து துரத்திட்டு ஒரு காவலர் கொண்டு போய் அந்த பொண்ணை பாலியல் வன்புணர்வு செய்கிறான், அதுங்க பிரச்சனை இல்லை. அண்ணா நகரில் 10 வயது சிறுமிக்கு பாலியல் வன்புணர்வு செய்கிறாங்க, 6 மாதம் அலைஞ்சு
காமிச்சு அந்த தாய் மீது விபச்சார வழக்கு பதிவு செய்வேன் அப்படின்னு இந்த காவல்துறை அதிகாரி மிரட்டியும் திருப்பியும் அந்த தாய் போராட்டத்தின் மூலமா அந்த பொண்ணுக்கான ஒரு நீதியை வென்றெடுக்கிறார். திரும்ப வழக்கு பதிவு செய்யப்படுது. அது ஒட்டுமொத்த ஒன்றியமும் இந்தியாவும் திரும்பி பார்க்கக்கூடிய இடத்துக்கு அந்த வழக்கு மாறுது. அதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய பிரச்சனை அந்த மாதிரி இருக்குது. கோயம்புத்தூரில் விமான நிலையத்துக்கு பக்கத்தில் தன்னுடைய ஆண் நண்பரோட காரில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்த பெண்ணுக்கு நடந்த பாலியல் வன்புணர்வு என்ன மாதிரியான பிரச்சனைகள் நடந்ததுன்றதை எல்லாத்தையுமே பார்க்க முடிஞ்சிச்சு. இதெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து பிரச்சனை இல்லை. தொடர்ச்சியான கூலியை கேட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சம ஊதியம், சம வேலை, சம ஊதியம் கேட்டு அக்கா தங்கச்சிங்க போராட்டம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணியிருப்பாங்க. தொடர்ச்சியான போராட்டங்கள் தமிழகத்தில் முன்னெடுத்து நடத்திக்கிட்டு இருப்பாங்க. செவிலியர்கள் போராட்டம் இருக்கும், மருத்துவ பணியாளர்கள் போராட்டம் இருக்கும், ஆசிரியர்களுடைய போராட்டம் இருக்கும், தூய்மை பணியாளர்கள் போராட்டம் இருக்கும், மருத்துவ பணியாளர்கள் போராட்டம் இருக்கும். இதையெல்லாம் தெரியல உங்களுக்கு. கனிம வளங்களை கொள்ளை அடித்து இருக்கக்கூடிய மலைகள் அத்தனையுமே காணாக்கிக்கிட்டு போகிறாங்க, அது தெரியல. மண் அள்ளுன்ற பேரில் ஒட்டுமொத்தமாக அத்தனையுமே பூமியை வரைக்கும் பார்க்கக்கூடிய அளவுக்கு பாதாளத்துக்கு மண் அள்ளி விற்றுக்கிட்டு இருப்பாங்க, அது உங்களுக்கு தெரியல. அரசில் இருக்கக்கூடிய அத்தனை துறைகள்லையும் பல 1000 கோடிகள் கொள்ளை போச்சுன்னு வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அது தமிழ்நாட்டை சீரழிக்கலை. ஆனால் இந்த விசில் சத்தம் மக்களை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு இல்லையா? இதை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க வந்து பதில் சொல்லுவாங்க. இந்த நிகழ்வை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, கமெண்ட்ஸில் அதுக்கு நிச்சயமாக உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. எதிரி யாரு அப்படின்னு, கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு விஜய் அவர்கள் குறிப்பிடுறாங்க. ஆனால் எதிரி யாருன்னு நாங்கள் தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு திமுகவை சேர்ந்த ஒரு ஆதரவாளர் சொல்கிறாங்க. அதாவது திமுக தான் வந்து களத்தில் இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி, அவங்க தான் டிசைட் பண்ணணும் தனக்கு யார் எதிரின்னு. அவங்களுக்கு டைம் பாஸ், அவங்களுக்கு வேறு வேலை இல்லை, எல்லாம் சொல்லிகிட்டு இருக்க வேண்டியதுதான். எல்லாம் ரிட்டையர்டு கேஸு, எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். உதயநிதியை கூட தான் இளம்பெரியார்னாங்க, அதெல்லாம் கேட்குற மாதிரி அங்கே இருக்குது. சொன்னால் தான் சோறுன்னு இருப்பாங்க அந்த ஆளுக்கு, அதனால சொல்லியிருப்பார். இன்ப நிதியை முதலமைச்சராக ஆக்கிட்டா நான் செத்துருவேன்னாரு ஒரு ஆள். இதெல்லாம் காமெடியாக இல்லையா? தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம் நாங்கள், அப்பான்னு சொல்லுங்கள் நாங்கள், உங்களுடன் ஸ்டாலின் நாங்கள். இப்போ வந்து உங்கள் கனவை சொல்லுங்கன்னு இருக்கிறதுக்கே பதிலை காணும் உங்களுக்கு. போன வருஷம் பொங்கல் தொகுப்பு கொடுக்கறதுக்கு 1000 ரூபா கொடுக்கறதுக்கு வக்கு விதியும் இல்லை உங்கள் ஆட்சியில். இந்த வருஷம் 3000 தூக்கி கொடுத்துட்டீங்க. எங்கே இருந்தது பணம்? வந்து இந்த 70,000 கோடியை நீங்கள் எப்படி சமாளிக்க போகிறீங்க? எங்கேருந்து வந்தது உங்களுக்கு? ஏது காசு? இப்போ 17 லட்சம் பெண்களுக்கு புதுசாக நீங்கள் மாதம் 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஏறத்தாழ மாதம் 200 கோடியை கொடுக்கணும். உங்களுக்கான வெள்ளை அறிக்கையை கொடுங்க. ஜெயலலிதா இருக்கும்போது அதிமுக காலகட்டத்திலையும் வெள்ளை அறிக்கை கேட்ட ஸ்டாலினுக்கு இது தெரியாதா? தெரியுமா? தெரியாதா? உங்களுக்கு நிர்வாகத்திறனே தெரியலையே, அப்புறம் எங்கேருந்து சொல்லுவீங்க? பல மேடைகளில் கணக்கு 5000ல் 2000 போனால் 5000ன்றீங்க, 4000ன்றீங்க, 1500ன்றீங்க. வாய் கணக்கே போட தெரியலையே, அப்புறம் எங்கே நிர்வாக கணக்கை போட போகிறீங்க? பல கோடி கட்டி இப்போ வச்சுருக்கக்கூடிய பாலம் ஆற்றுல அடிச்சுக்கிட்டு போகுது. எதிரி யாருன்னு ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்களா? வீட்டுக்கு போகிறதுக்கான நேரம் வந்துருச்சு. உங்களை எல்லாம் தட்டி தூக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள் எல்லாத்தையும் உங்களை ஊதி தள்ளிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இன்னும் பிரியாணியை போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து வெல்லும் பெண்கள் மாநாடு. என்ன வெல்லும் பெண்கள் மாநாடு? அத்தனை பேர் தாலியை அறுத்துக்கிட்டு இருக்கிறது மாநாடு வென்றுமா? சொல்லுங்க நாளைக்கு ஓட்டு கேட்டு கனிமொழியே. இப்படியெல்லாம் பேசினா செல்லூர் ராஜு அவர்கள் சொல்கிறாங்க டிவிக்கே வெறும் பில். செல்லூர் ராஜுக்கு அறிவு இருக்கா? ஓடுற தண்ணியில் கொண்டு போய் ஏரியில் கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து ஒரு தர்மாக்கோலை விட்ட அறிவு தான் உங்களுக்கு இருக்குது. தலைவர் தளபதியும் தமிழக வெற்றி கழகத்தையும் விமர்சிக்கக்கூடிய அறிவும் ஆற்றலும் என்ன இருக்குது? இந்த 4.5 ஆண்டுகளில் நீங்கள் எத்தனை தனிப்பட்ட மக்கள் பிரச்சனைக்காக தன்னிச்சையாக வந்து நின்றுட்டீங்க, போராட்டத்தை பண்ணிட்டீங்க. அறிவே இல்லாத உங்களை அந்த அம்மா அமைச்சராக்கிட்டு போச்சு. அதை வச்சு நீங்கள் பேசுகிறீங்க. செல்லூர் ராஜு, ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜுக்கு என்ன அறிவு இருக்குது உங்களுக்கு? நீங்கள் மக்கள் பிரச்சனை பற்றி பேசுகிறீங்க. இந்த போதைக்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்துனீங்களா? எங்கேயாவது ஒரு 10 கடை ஏன் கடந்த காலங்களில் நடத்தலையா? இப்போ நடக்கலையா? ஏன் ரெண்டு அரசாங்கம் வாய் மூடிக்கிட்டு இருக்கிறீங்க? உன் ஆட்சியில் நீ வித்துக்க, என் ஆட்சியில் நான் வித்துக்கன்னு உன் கேமரா தூக்கிட்டு வர முடியுமா? இரவு 10 மணிக்கு அப்புறம் அத்தனை கடைகள்லையும் நான் வாங்கி தரேன் இல்லைன்னு மறுக்குமா இந்த அரசாங்கம்? மக்களை சீரழிக்கிறது தான் 2 பேருனுடைய வேலையும். அதை சொல்கிறதுக்கு செல்லூர் ராஜுக்குங்க கொஞ்சம் வெக்கம், மானம், சூடு சொரணையெல்லாம் அவங்களுக்கு கிடையாதுன்றது எனக்கு தெரியும். அறிவு அறவே இல்லாதது. அவரெல்லாம் ஒரு ஆளா மதித்து கொண்டு வந்து என்கிட்ட கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. 234 தொகுதிகளிலும் வந்து அதாவது நட்பு சக்திகள் வந்தாலும் வரலனாலும் அப்படின்னு சொல்லிட்டு வேட்பாளர்களை தேர்வு செய்கிற பணிகள் தீவிரம் அப்படின்னு நியூஸ் வருது. ஸோ விஜய் செலக்ட் பண்ணக்கூடிய வேட்பாளர்கள் எப்படி இருப்பாங்கங்கிற ஆர்வம் எல்லாருக்கும் இருக்குது. ஸோ அந்த பட்டியல் வெளியிடும் போது பாருங்கள், அவர் செலக்ட் பண்ணுற ஆர்வம் தானே உங்களுக்கு தேவை. எல்லாத்தையும் பக்காவாக செலக்ட் பண்ணி பட்டியல் வெளியிடுவார். அப்போ பார்த்துக்குங்க, உங்களுடைய ஆர்வத்துக்கு அன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு விடை கிடைக்கும்.
ஓகே, மிக்க நன்றி. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி. வாழ்த்துக்கள்.